இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. ரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ். அந்த நாங்கங்கிறது யார்? அதான் விஷயம். நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அந்த நாங்கங்கிறது யார்? நீங்கள் யார் சொல்கிறீங்க? மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் வரும். மெட்ராஸ் எல்லாருக்கும் தான். நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் நான் தமிழர்கள் மெட்ராஸ், தமிழன் தான் மெட்ராஸ், ஜாதி ரீதியில் அதுதான். அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க. அப்போ இங்கே நாங்கள் சொல்லாதே, நாமளும் சொல்லுங்கள். நாங்கள் தாங்கும்போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கிறல, மதத்தை குறிக்கலான் இருக்குல்ல. அப்போ அதை வச்சு தான் பதில் வரும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதில் சொல்ல சூழ்நிலை பதில் சொல்லி தான் வந்து சொல்லணும். ஏன் அவர் சொல்ல போகிறாரு? நாங்கள் தான். ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸில் வாழ்கிறவர் தான். இப்போ நானாவது நாட்சங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்த ஆளுக்கு நிறைய பேர், நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும், நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம், சினிமா கற்றுக்கிட்டோம். சினிமாவில் வந்து நான் உதவிக்குனர் வந்து தொழில் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான். அப்போ நான் யாருங்கிறார்? நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவிலேருந்து நிறைய பேர் அரசியலுக்கு போகிறாங்க. அப்போ சினிமாவுக்கு போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும். இங்கே சினிமா ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதியை அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவலப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியலில் நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவங்க கருத்து சொல்கிறாங்க. இப்போ குஷ்பு மேடம் இருக்காங்க, இப்போ ராதிகா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஏதாவது கருத்து சொன்னால், அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண் என்பதால், ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு உங்கள் யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்து ரொம்ப தப்பு. அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும். உங்கள் பெர்சனல் வஞ்சன் செய்யும், உங்கள் பெர்சனோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசெய்து இங்கே சினிமா நடிகர்களையும் சினிமா முக்கிய நடிகைகளை தயவுசெய்து அவங்க வாழ்க்கையில் உள்ள வராதிங்க. அது இப்போ ஏன்னா அது இப்போ விஷால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆள், எதையும் டக்குன்னு போல்டாக பேசுகிறக்கூடியவர் விஷால் சார். அவர் நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கட்டணம் தெரிவிக்கணும். இப்போ பெண்ணை பற்றி பேசுகிறாங்க, என்ன பெண்ணுக்கு சமம், பெண்ணு நம்ம உயர்ந்துட்டாங்க, ஆணுக்கு நேராக பொண்ணு வந்துட்டாங்க, பெண்ணுக்கு இவ்வளோ சமம் இத்தனை உரிமை கொடுக்குறோம். எங்கே இருக்குது நாட்டில்? அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க. படம் சரியில்லைன்னா சரின்னு சொல்லிடுங்க. அதில் நிறைய குறையில் சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பர்சனலாக போய்ட்டு ஒரு டைரக்டரை கிண்டல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலமாக பேசுகிறது, இது வந்து ஒரு கேவலமான புத்தி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இனிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தைகள் சொன்னால் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும். ஒருத்தன் கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு படம் சரியில்லை தான். படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லை தான். படம் முக்கியம் தான். அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. ரொம்ப இவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி, இவர் பெரிய மேதாவி மாதிரி, இவர் என்ன படம் ஹிட்டு கொடுத்தாரு? முதல்ல நீங்கள் ஒரு படத்தை ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிண்டல் பண்ணுங்கள். நீங்கள் விமர்சகர்னால் அந்த விமர்சனத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. பர்சனலாக போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றி பேசணுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த படத்தை டைரக்டரை பற்றி, அந்த ஒரு நடிகரோட பர்சனல் லைஃப்பை பற்றி, அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு விமர்சனம் 2 நிமிஷம் போயிட்டு அவர் வேற ஒரு கதையெல்லாம் போகுது. ஃபைனான்ஸ் வாங்கினது, ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது, இந்த கதை தேவையில்லை. ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும். ரஜினி சார் வச்சுங்க, ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அவர் மனுஷன்தான். அவருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சராசரி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படலாம். பாருங்கள், ஒரு அம்பானி கல்யாணத்துக்கு போனார், ஆடும்போது அவரும் சராசரி மனுஷன் தான். அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு, ஒரு டான்ஸ் மூண்டு போட்டார், தேச குற்றமாக போச்சு. ரஜினி எப்படி ஆடலாம்? ரஜினி இப்போ எங்கே ஆடலாம்? நீங்கள் போய் ஆடு. நான் சொல்கிறேன், ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் இருந்தால் என்ன உங்களுக்கு அடிமையாக? அவர் எப்போதும் அவரோட எல்லா உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி அப்படியே அமைதியாக அப்படியே முத்திரை வச்சுட்டே உட்காரணும். அவர் சில இடங்களில் அவர்களும் மனிதர்களாக, சராசரி மனிதராக வாழ விடுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு
இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இங்கே கூனி குருவார் இல்லை, ஒரு சின்ன ஒரு இடத்துல சந்தோஷப்பட்டோம், ஆடிட்டோம். இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி. இது ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்குது நாட்டில், அதை பற்றி பேச மாட்டாங்க. நடிகர் வந்து இங்கே ஆடிட்டார், இங்கே சுட்டு கொலை போடுவாங்க, வெட்டி கொலை போடுவாங்க, கலாச்சாரம் குடிச்சு ஆவாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நாட்டு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நடிகை உங்கள் கல்யாண வீட்டில் வந்து சின்ன மூணு போட்டால் அது பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. ஆதேஷ் பழுதா நம்ம மகேந்திரன் இவரில் என்ன பெரிய நடிகர் ஆகிட்டாரா? பெரிய நடிகருக்கு இன்னும் போராடிக்கிருக்காரு. எல்லா திறமையும் அவருக்கு இருக்குது. டான்ஸ் ஆடுவார், நல்லா ஃபைட் பண்ணுவார், சென்டிமெண்ட்ஸ் இன்னும் பிச்சு உதறுவார். ஏன் இன்னும் எத்தனை வருஷம் போடுவார் அவர்? ஆனால் ஒரு நாளைக்கு அதுக்கான இடத்த பிடிப்பாங்க அவங்க. நம்ம யாரை தேடுறோம்? இயக்குநர்கள் அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறவங்களையும் அது மூலியமாக வியூவர்ஸை ஏற்றுறவங்களையும் நம்ம தேடிக்கிருக்கோம். அவங்க ஏற்கனவே வியூவர்ஸ் இருக்குது, அப்போலாம் போட்டுக்கிட்டு இருக்குது. நான் சாமி கும்பிட்டதை விட கேமராவை கும்பிட்டதுன்னு அதிகம் நாங்கள்.